மன்னிப்புங்கிற அப்பா அந்த வார்த்தையை நீர் எங்களோடு பேசினீரே உனக்கு நன்றி ராஜா. அப்பா அந்த வார்த்தை தகப்பனே ஆவியானவரை நம்ம பேசும்படி அப்பா இந்த வேலையில அப்பா நான் பேசும்படி நீர் எனக்கு கொடுத்த அப்பா எல்லா தயவு கிருபைகளுக்காக நன்றி ராஜா. ஆவியானவரே அப்பா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டப்பா. நீரே தகப்பனே இந்த வார்த்தையின் மூலம் பேசுங்க அப்பா. அந்த வார்த்தை ஒன்று வெறுமையை திரும்பாதபடி அப்பா அந்த வார்த்தையில் அப்பா ஒரு உறுப்பாயில் வெறுமையை திரும்பாதுன்னு உங்களுடைய வேதத்துல நான் வாசிக்கிறேன் தகப்பனே. நீர் அப்படியாக ராஜா அப்பா அந்த வார்த்தையின் மூலம் எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்க தகப்பனே. எல்லா துதி எல்லா கனமும் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையிலும் கூட இந்த வார்த்தையை கூட நம்ம தியானிக்கலாம். மீண்டும் ஒரு விஷயம் இந்த வார்த்தையை வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு பிதாவே மன்னியும், நாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஆமென். இந்த வார்த்தை கூட ஏசப்பா சிலுவையில கூட நம்மள மன்னிக்க சொல்லி இருக்கிறாரு. மன்னிப்பு நம்ம வாழ்க்கையில முக்கியம். மன்னிப்பு இல்லாம தேவனுடைய சமூகத்துல நம்ம கிட்டி சேர முடியாது. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு இருக்கணும். அதாவது சகோதரத்துல மன்னிப்பு இருக்கணும். நம்ம சொந்தக்காரங்கிட்ட கூட நம்ம மன்னிப்பு இல்லாம தேவனுடைய சமூகத்துல நம்ம கிட்டி சேர முடியாது. கர்த்தருடைய வருகையில கூட நம்ம காணப்பட முடியாது. நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை கூட கர்த்தருடைய சமூகத்துல கூட நம்ம ஜெபம் கூட கேட்கப்பட மாட்டாது. இப்ப அதை குறித்து ஒரு 3 காரியங்களை 3 தலைப்பா நான் தியானிக்கலான்ட்டு நான் எழுதிட்டு வந்திருக்கிறேன். இப்ப கர்த்தர் மன்னிக்கிறவர், மறுவாழ்வு அளிக்கிறவரா இருக்கிறார். இதை குறித்து யாத்திராகம் 34:7 பார்க்கலாம். யாராவது எடுத்து வாசிங்க. ஆபிரகாம் 1000 தலைமுறைக்கும் இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். ஆமென். இந்த வார்த்தையில கூட ஆபிரகாம் ஏசப்பா பேசுறாரு. அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவரா இருக்கிறார். அதாவது இரக்கத்தை காக்கிறவராகவும் அக்கிரமத்தை மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவராகவும் ஏசப்பா இருக்கிறாரு. அப்ப நம்ம எவ்வளவு பாவங்கள் செஞ்சாலும் எவ்வளவு மீறுதல் நம்ம கர்த்தருக்கு விரோதமா என்ன ஒரு பாவம் செஞ்சாலும் ஆனா கர்த்தர் பார்க்கிறாரு. ஆனாலும் அவர் நம்மளை மன்னிச்சு மறுவாழ்வு அளிக்கிறவரா இருக்கிறாரு. செகண்ட் ஒரு காரியத்தை பார்க்கலாம். கர்த்தர் மன்னித்தவராகவும் இருக்கிறார், மனம் திரும்ப செய்கிறவராகவும் இருக்கிறார். அது குறித்து யோவான் 8:11 நம்ம வாசிக்கலாம். யோவான் 8:11. அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றார். இயேசு அவளை நோக்கி, நானும் என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஆமென். இந்த வார்த்தையில கூட இதுக்கு முன்பகுதியை நீங்க ஏற்கனவே தியானிச்சிருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பகுதியா தான் இருக்கும். அதுல விபச்சார ஸ்திரியை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே வாசித்திருப்பீங்க. அந்த கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட அந்த விபச்சார ஸ்திரியை அந்த ஊர் மக்கள் பொதுமக்கள் எல்லாரும் அவங்களை தண்டிக்கணுங்கிற நிலைமையில எல்லாரும் தண்டிக்க போகும்போது ஏசப்பா அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு மன்னித்து அவங்களை மன திரும்பவும் செய்து அந்த பாவத்துல இருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலையும் கொடுத்தாரு. அது போல நாம நம்ம கர்த்தருக்கு விரோதமாக நமக்கு பிரியமில்லாத காரியங்கள் கர்த்தருக்கு விரோதமா செஞ்சோம்னா நம்ம கர்த்தருடைய சமூகத்துல மன்னிப்பு கேட்கும் போது கர்த்தர் அதை மன்னித்து நம்முடைய மன திரும்புதலுக்கு நம்மளை வழி நடத்துவார். 3வது ஒரு காரியத்தை பார்க்கலாம். கர்த்தர் மன்னிப்பவராகவும் மன்னிக்க சொன்னவராகவும் இருக்கிறார். மத்தேயு 18:22 எடுத்து வாசிக்கலாம். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல 7 தரம் மட்டும் நான் இன்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இந்த வார்த்தையில கூட ஏசப்பா அதாவது மன்னிப்பு ஒரு வாட்டி கேட்கறதுல 7 தரம் கூட மன்னிச்சாலும் தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு 21 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்றான். ஆமென். அந்த வார்த்தையில கூட பேதுரு கேட்கிறாரு கர்த்தர் இடத்துல, சகோதரனுக்கு விரோதமாய் நான் மன்னிப்பு எத்தனை முறை கேட்கணும்னு கேட்கிறாரு. அப்ப நம்ம கூட பிறந்த சகோதரத்திலயும் நம்ம ஒரு மன்னிப்பு இல்லாம நம்ம அவங்ககிட்ட ஒரு சண்டை போட்டுக்கிட்டு ஒரு சத்துருவா போல நம்ம அவங்களை சிநேகிச்சோம்னா கர்த்தருடைய சமூகத்துல நம்ம எப்படி கிட்டி சேர முடியும்? அதனால நம்ம ஒவ்வொருவரும் மன்னிப்புங்கிற ஒரு இருதயம் நமக்கு இருக்கணும். தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்கள்ட்ட சண்டை போட்டுருப்போம். ஆனா நம்ம அதை மன்னிச்சு அவங்களோட சகோதரர்கிட்டயோ சொந்தக்காரர்கிட்டயோ அந்த மாதிரி மன்னிக்காம இருந்தா இந்த நாளில நம்ம மன்னிப்பு கேட்டு கர்த்தருடைய சமூகத்துல ஒரு சின்ன சட்டத்தை ஏற்படும். ஆமென். சொல்ற ராஜா சொல்ற ஒரு விஷயம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்துல மன்னிக்கிற இருதயத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியா இந்த வேலையில நாம் ஜெபிக்கலாம். சோதர ராஜா சோதர தகப்பனே அப்பா இந்த வேலையில கூட ராஜா உங்களுடைய சமூகத்துல நாங்கள் ஒரு விஷயம் ஜெபிக்கிற ராஜா நீரே தகப்பனே எங்களுக்கு மன்னிக்கிற இருதயத்தை கொடுங்க தகப்பனே. அப்பா நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ
தகப்பனே அப்பா நாங்கள் அப்பா மன்னிக்கிற இருதயம் எங்கள் இருதயத்துல இல்லாமல் தகப்பனே நாங்கள் வீண்வா இராதபடி ஆவியானவர் ஒரு விஷய தகப்பனே எங்க இருதயத்துல நீங்க பேசுங்க தகப்பனே அப்பா மன்னிக்கிற இருதயத்தை இன்றைய நாளிலே கூட ராஜா நாங்கள் யாருக்கெல்லாம் அப்புறம் தகப்பனே அப்பா சண்டை போட்டு அப்ப பேசாமல் இருக்கிறோமா தகப்பனே அவங்ககிட்ட போய் அப்பா அந்த வேலையில கூட ராஜா நாங்கள் சமாதானமாய் தகப்பனே சமாதானம் பண்ணிக்கிறவர்கள் இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே நீரை ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க தகப்பனே எல்லா துதி எல்லா கனமும்